சில நெகட்டிவான காலகட்டங்கள் வந்துச்சுன்னா நாம் அமைதியாக அடக்கமாக இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதின்னு யார்? குரு தான். அப்போ நல்லது செஞ்சாலும் திரும்பி பல மடங்கு வரும், கெட்டது செஞ்சாலும் திரும்பி பல மடங்கு வரும். அப்போ நம்ம எதை நம்ம விதைக்கிறோன்றது மட்டும் தான் முக்கியம். இந்த இடத்துல கெட்ட நேரத்தில் நம்மளால் நல்லது நிச்சயமாக செய்ய முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்து நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்மந்தப்படுது, எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால், அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது விவாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 விவாகம் நடக்கிறதுக்கும், அது விருப்பமான திருமணமா அப்படின்றது 5ஆம் இடம் தொடர்பு கொள்ளணும். 5ஆம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம், அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 3ஆம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்கா அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான, அதாவது பெரியவங்களால் பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும். அதே நேரத்தில் 5ம் 3மே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்கா விரும்பியும் இருப்பாங்க, அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப 2, 7, 11 அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே காலகாலத்தில் அதோட திசாபதிகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும். ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம். ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது, அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது, எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு யோகாதிபதியாக இருக்கவர் ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் அது தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் மோரார்லெஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க, லக்னத்திற்கு சந்திரன்றது 3, 6, 8, 12 இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலை பெறுறாங்க. அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அப்போ லக்னத்திலேருந்து சந்திரன் போய் 6ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருந்தால் அவங்க மிகப்பெரிய அளவில் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வைஸ். ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, 7ஆம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அவர் 6ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ, இல்லை 6ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அந்யூன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது. அதுவும் அந்த எப்போனாக்க எல்லா டைம்லையும் கிடையாது, அதோட திசாபுத்தி காலங்களில் மட்டும்தான் அது மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வயலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப 6 ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா, 7ஆம் இடத்துக்கு 12ஆம் விரயஸ்தானன்றது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் 6 கூட 7 இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் இந்த டைம் ஒரு சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த லைஃப்ன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயம்தான் இருக்கும், அல்லது ஒரு ரணம் இருக்கும். ஆனால் 7ஆம் அதிபதி 6ல் இருந்து அதோட தசாபுத்தி நடந்துச்சுனாக்கா கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது. அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. லைஃப் பிரேக்கப்னாக்கா இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது. அதுலேயும் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க, அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் 6ஆம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அதனால தான் அது சர்வீஸ் தானம் அப்படின்றதும், அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு. ஏன்னா இன்டர்னல் லைஃபு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃப்பை நம்ம சரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னாக்க இதை கொஞ்சம் போடலாம். அதோட தசாப்தி முடிஞ்சதும் அது சரியாயிடும். நம்ம அந்த அளவுக்குலாம் பொறுக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு அடுத்தது அதாவது வார்த்தைக்கு வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் தடிமாக பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப். அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவு ஜீவியாக இருங்க, ஒரு கேரியர் வைஸ் நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க, நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராக இருங்க, எதுவுமே நோ யூஸ். நீங்கள் வாங்கின பட்டமோ, நீங்கள் படித்த படிப்போ, நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ, நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ அல்லது பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட்டு அப்படின்னு வந்துட்டாலே எல்லாமே உங்களை கட்டிடும். உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சுற்றத்தாரர்களே உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க. நல்ல ஒரு அந்யூன்யமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு, உங்களுடைய நெய்பர்களுக்கோ, உங்களுடைய
ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா நம்ம அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம். நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம தான் நீங்கள் 2 பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு காரணியாக சம் அதர் பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவை காட்டலாம், ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம், யார் வேணாலும் காட்டலாம். ஆனால் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? கிரக ரீதியாக என்ன காரணம்? மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது. மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக நிலையில் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், அதே மாதிரி எப்படிப்பட்ட மனமுறிவு வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இத்தகைய தன்மையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய இன்டர்னல் லைஃப், அதாவது திருமண வாழ்க்கை எந்த தசாபுத்திகளில் நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட தன்மையில், அது சுபத்தன்மையாக இருக்குமா அல்லது உங்களுக்குள்ள ஒரு இரிட்டேட்டான ஒரு வாழ்வியல் தன்மை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு விசாகம், அனுசம், கேட்டை, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்களும் இருக்கும். அதிகபட்சம் விசாகத்தில் பிறக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சம் 23 வயது வரைக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு விசாகத்துக்கு அதிபதி யாருனாக்கா குரு தசை தான் அந்த எண்டு பார்ட்டில் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். 4 இயர்ஸ்னால் 4 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் குருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட 19 ஆண்டுகள். அப்போ 19 ப்ளஸ் ஒரு 4 உச்சபட்சமாக எடுத்துக்கிட்டால் கூட 23, அதிகபட்சம் 23க்கு முடிஞ்சு உங்களுக்கு அடுத்து கேட்டை ஸ்டார்ட் ஆகிடும். கேட்டைன்றது 17 ஆண்டுகள். 17 ஆண்டுகள்ன்றது 23 to 17 40 வயசு வரைக்கும். அப்போ 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 17 ஆண்டுகள்ன்றது புதன் தான் தீர்மானிக்கிறாரு. புதன் ஆரோக்கியமான தன்மையில், ஏன்னாக்கா ஆல்ரெடி உங்களுக்கு புதன்றது 8க்கும் 11க்கும் அதிபதியாக மாறுறார். அப்போ 8, 10 இதுலேருந்து இன்டர்னல் லைஃபை டிசைட் பண்ணுறதுன்றது சுக்கிரனாக இருந்தால் கூட, 7, 12 கூட சுக்கிரனாக இருந்தால் கூட உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் தான் அந்த திசையை நடத்துகிறார். அப்போ திசையை நடத்துகிறவர், நீங்கள் வண்டி நல்ல வண்டியாக தான் வச்சுருக்கீங்க, அதாவது ஏறி உட்காந்துட்டீங்க, அதாவது புஷ்பேக்கு நல்ல ஸ்லீப்பர், ஆனால் டிரைவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அப்போ உங்களுடைய ஜாதக கிரகங்களை நல்லா இருந்தால் கூட நடத்தக்கூடிய திசாபுத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுடைய தீர்மானிக்கும் அந்த காலகட்டத்தை கடக்கிறப்ப. அந்த காலத்தை கடக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுடைய யோகமான ஜாதகம், பட் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நடக்கிற திசாபுத்தின்றது கிட்டத்தட்ட நெகட்டிவான திசாபுத்தி. அப்போ உங்களுக்கு புதனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல லாபத்தை தரதும் அவர் தான், பிரச்சனையை தரதும் அவர் தான். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் தான் களத்திர காரகன் அப்படின்றப்ப, அந்த களத்திர ஸ்தானாதிபதி எந்த காரணத்தை கொண்டும் புதனுடைய சாரத்திலேயோ அல்லது புதனுடைய வீட்டிலேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறக்கூடாது. 11 இருந்தாருனாக்க கூட அவர் மல்டிபிள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது நீசம் பெற்ற தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளோ கொடுப்பார். அதாவது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது பழக்க தோஷங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்போ பெறுவீங்க. ஆனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த மிதனத்தில் போய் சுக்கிரன் மறையிறது அப்படின்றது, சுக்கிரன் 7 கூட 8ல் போய் அதில் இருக்கக்கூடியது மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசத்தில் இருந்தால் கூட மனத்தளவில் ஒரு சின்ன சலனங்கள், சபலங்கள், சிக்கல்கள் ஏற்படலாம் ஒழிய, இந்த மிருகசீரிடம் 3, 4 பாதங்களில் சுக்கிரன் இருந்தாருனாக்கா நிச்சயம் அவங்களுக்கும் அந்த காலகட்டங்களில் நிச்சயம் அந்த புதன் திசையில் வரக்கூடிய செவ்வாயோட காலகட்டங்களில், அப்போ புதன் திசையில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது சுக்கிர திசையில் வரக்கூடிய செவ்வாய் புதன், இந்த சுக்கிரன் திசையில் வரக்கூடிய அல்லது புதன் திசையில் வரக்கூடிய செவ்வாய் புத்தியோ சுக்கிர புத்தியோ உங்களுக்கு பிரச்சனைகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன சார், ஒரு 3 மாதம் தானே, 6 மாதம் தானே, 1 வருஷம் தானே, 2 வருஷம் தானே, ஏன்னா புதன் திசையில் வரக்கூடிய சுக்கிர புத்தின்றது கிட்டத்தட்ட மோரலஸ் 3 இயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது 17 ஆண்டுகள், அது 20 ஆண்டுகள் அப்படின்றப்போ 20ம் 17 சேர்த்திங்கனாலே 34 மாதங்கள். 34 மாதன்றது மோரலஸ் 3 இயர்ஸுக்கு வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 2.25 ஆண்டுகள் அந்த தசாபுத்தியில் கடக்கிறது உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுன்றது பெரிய அளவில் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது செவ்வாயோட மிருகசீரிடமாக இருந்துச்சுனாக்கா தசாபுத்தி அந்தரம் அந்த காலங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு லைஃபுக்குள்ளே பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரேக்கப்னாக்கா விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் போயிடும். அதனால் கொஞ்சம், ஏன்னா அந்த இடத்துல எப்போயுமே கோள்கள் தன்னுடைய நிலைப்பாடில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம மனசில் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களை, ரிஜெக்ட் பண்ணிக்கலாம் சில விஷயங்களை,
அப்போ எந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றப்ப இல்லற வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்தவங்கத்தோன்னு ஒரு முடிவில் எடுத்துடக்கூடாது. அப்போ எடுத்தவங்கத்தோன்னு எடுத்தோம்னாக்கா ஒரு நெகட்டிவ் டயத்தில், நெகட்டிவ் பேச்சில், நெகட்டிவ் காலகட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அது முடிஞ்சு அடுத்து பாசிட்டிவ் நடக்க போகிறப்ப நீங்கள் வந்து அதை ரீவைண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா காயமாக இருந்தால் கூட ஆறிடும். ஆனால் மனக்காயமாக இருந்துச்சு, வார்த்தைகளால் ஏற்பட்ட ஒரு மனக்காயமாக இருந்தானாக்கா ஆறவே ஆறாது. அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒதுங்கி இருக்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ பதுங்கி இருக்கிறது, பதுங்கி நிற்கிறதுன்றது நம்ம பயந்து போகிறது கிடையாது, பாஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் தரும். அப்போ சில நெகட்டிவான காலகட்டங்கள் வந்துச்சுன்னா நாம் அமைதியாக அடக்கமாக இருந்தாலே போதும். ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதின்னு யார்? குரு தான். 2, 5 கூட யோகாதிபதி மட்டும் மறையாமல் இருந்தாருனாக்கா உங்களுக்கான காலம், எனக்கான காலம் வரும் அப்படின்றத நீங்கள் காத்திருந்து அடிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சுக்கிரன் மட்டும் வீக்காகாமல் இருந்தாருன்னா போதும். உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை கொடுக்கும். அந்த திசாபுதி மட்டும்தான் உங்களுடைய 40 வயது வரைக்கும் கொஞ்சம் அவங்களால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா அவர் மிருகசீரிட நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் இருந்தாலோ அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்டாரில் கூட இருக்கலாம். மிருகசீரிடன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த சித்திரை 3, 4 பாதமாக இருக்கலாம். அதே மாதிரி அவிட்டம் 3, 4 பாதமாக இருக்கலாம். இருந்தாருனாக்கா நிச்சயமாக சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா 6ஆம் இடம் தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது. 6ஆம் இடம்ன்றது உங்களுக்கு 7க்கு 6ன்றது டைவர்ஸை தரதுக்கான வாய்ப்புகளை பெறுவீங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம அமைதியாக இருந்தாலே போதும். அதாவது பிரிவு ஒன்று இருக்குது அப்படின்னம்னா அது உறுதி செய்யாமல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் ரீயூனியனோ ரீஜாயினோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அது ஹார்ஸாக நம்ம டீட்டெயில் பண்ணிடுறோம். ஹார்ஸை டீட்டெயில் பண்ணுறப்ப என்ன பண்ணிடுறோம், அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினச்சதுக்கு மாற நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா கோபத்தோடு எழுந்தால் நஷ்டத்தோடு அமருவான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு வியாபாரத்தில். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு வார்த்தைகளை விதைக்கிறீங்களோ அந்த வார்த்தைகள் வந்து பன்மடங்கு அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு விதை தான், ஆனால் ஒரு கதிருக்கு ஒரு கதிரில் ஒரு விதையாக இருக்குது, அது ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான விதைகள் வருது இல்லை. அதுபோல் இன்னும் ஒரு வார்த்தை தான், ஒரு சொல்லு தான், அது வந்து திருப்பி வரப்போ அது பல மடங்காக திரும்பி வரும். அப்போ நல்லது செஞ்சாலும் திரும்பி பல மடங்கு வரும், கெட்டது செஞ்சாலும் திரும்பி பல மடங்கு வரும். அப்போ நம்ம எதை நம்ம விதைக்கிறோன்றது மட்டும் தான் முக்கியம். இந்த இடத்துல கெட்ட நேரத்தில் நம்மளால் நல்லது நிச்சயமாக செய்ய முடியாது, நல்ல நேரத்தில் கெட்டதை செய்ய முடியும், ஆனால் நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா? நமக்குள்ளேயும் ஒரு மனுஷன் இருப்பான், நமக்குள்ளேயும் ஒரு விலங்கு இருக்கும். அதுதான் இந்த விலங்கை யார் அடக்கிறது, மனுஷனா மிருகமா அப்படின்னு பார்க்கணும். மனுஷனை விலங்கை அடக்க முடியுமா? அடக்க முடியாது. மிருகத்தை மனுஷன் அடக்க முடியுமா? சில விஷயங்களை அடக்கலாம். அப்போ எந்த வரைக்கும் என்னோடய எல்லை அப்படின்னு வகுத்துக்கணும். நீங்கள் இந்த வரைக்கும் நான் போகலாம், இந்த வரைக்கும் பேசலாம், இந்த வரைக்கும் நான் பொறுத்துக்கலாம், அப்படி தான். அப்போ இன்னொன்று என்னென்னா, ஜாதக ரீதியாக நடந்தே தீரும். அது வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், இதை செஞ்சிட்டோம், அதை செஞ்சிட்டோம், அதை இதுதானே ஒழிய மற்றபடி ஒரு நேரம் நீங்கள் வந்து நீங்கள் இதே வாய் இதே வயிறு தானே, அப்போ ஏன் 3 வேளை சாப்பிட்றீங்க? ஒரு மாதத்துக்கு தேவையான ஒரு மூட்டை அரிசி 2 மூட்டை அரிசியை ஒரே நேரத்தில் அவிச்சு சாப்பிட வேண்டியது தானே, ஏன் சாப்பிட முடியல நம்மள? அப்போ அந்தந்த நேரத்துக்கு மட்டுமே தான் எடுத்துக்க முடியுது. மறு வேளைக்கு உணவை எடுத்துக்க அப்படின்னாலும் எடுத்துக்க மாட்டேங்குது. இந்த வேலைக்கு உணவை நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னோம்னாலும் வயிறு வந்து மறுக்குது. இல்லை இந்த நேரத்துக்கு இப்போயே கொடுன்னுது. நாளைக்கு உணவு இப்போயே எடுத்துக்கனாக்கா இல்லை முடியாதுன்னுது. அப்போ ஒரு வயிறே இந்த மாதிரி சொல்கிறப்ப நாம் ஏன் ஒரு எண்ணங்கள் வந்து எந்தெந்த எண்ணங்களை நம்ம அக்செப்ட் பண்ணணும், எந்தெந்த எண்ணங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்றதை விட ஒரு ஃபில்டர் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னொன்று வரக்கூடியது வந்தே தீரும் அப்படின்றப்ப நாம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதான். அதாவது எனக்கு இந்த ஆன்சர் தான் கொஸ்டினாக வரணுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது லைஃப்பில். எந்த கொஸ்டின் வருதோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு. அப்போ நாலேஜுன்றது நம்ம அப்போ சகிப்புத்தன்மையாக இருக்கட்டும், பொறுமையாக இருக்கட்டும், எல்லாமே ஆசைகளாக இருக்கட்டும், எல்லாமே அளவாக இருந்துச்சுனாக்க நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸான லைஃப்பை என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல திசைகள் தான் முக்கிய பங்களிக்குது. அந்த திசைகளை உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. அந்த வாழ்க்கையை நீங்கள் வளமாக நலமாக மாற்றுறதும் அதே நேரத்தில் அதை வந்து சிதைக்கிறதும் உங்களுடைய எண்ணங்களில் தான் இருக்குது. இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க. நான் அதிலே பதில் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன். வருத்தப்படாதீங்க. அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதிலளிக்க தயாராக இருக்கேன். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து கால் பண்ணாங்க, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
அந்த மெசேஜிலே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க, எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையில் சொல்யூஷன் என்ன, அதை விட்டு எப்போ மீண்டு வர முடியாதா, வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதுக்கு சோர்சஸ் என்ன, எந்த ஆண்டு நடக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன்மையில் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில், சரியான பதில், தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.